dE. Z அப்படின்றது density, E with respect to energy state and D is the changing energy state. ஓகே, ஏன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸில் ஒரு பர்டிகுலர் வால்யூமில் எவ்வளோ எனர்ஜி ஸ்டேட்ஸ் க்ளோஸாக பேக் ஆகிருக்கு, தட் இஸ் யுவர் டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ். அந்த க்ளோஸாக ரொம்ப நெருக்கமாக பேக் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம மேக்ரோஸ்கோப்பிக்கலாக நம்ம வந்து எனர்ஜி பேண்டுன்னு சொல்கிறோம். ரைட், இங்கே டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் பிட்வீன் எனர்ஜி லெவல் E அண்ட் எனர்ஜி லெவல் E + DE. சரியா, E எனர்ஜி லெவலுக்கும் E + DE எனர்ஜி லெவலுக்கும் நடுவில் இருக்க எனர்ஜி ஸ்டேட்ஸ் டிவைடட் பை டோட்டல் வால்யூம் ஆஃப் த மெட்டல், தட் இஸ் யுவர் டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ். ஓகே, 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா இதை நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஃபெர்மி லெவல், we know that it is a level between conduction band and valence band. அது ரெண்டுக்கும் நடுவில் எக்ஸாக்டாக 50% at any temperature, right? எக்ஸாக்டாக மிடில் இருந்துச்சு அப்படின்னா that you can call it as Fermi level. And in the case of p type, in the case of n type is different, that we will see it in the occupational probability. Fermi level அப்படின்னா the maximum energy level to which electron can filled is called Fermi energy. The probability of electron occupation is 50% at any temperature. இது நடுக்குள்ளே இந்த EF குள்ளே எங்கே வேணால் அவனோட எலக்ட்ரான், வேலன்ஸ் எலக்ட்ரான் will be presented அப்படின்றத they are telling. That is known as Fermi level. Right, next is carrier concentration. எவ்வளோ எனர்ஜி ஃபில்டு எனர்ஜி ஸ்டேட்ஸ் இருக்கோ, அதாவது E லெவலுக்கும் DE லெவலுக்கும் நடுவில் எவ்வளோ ஃபில்டு எனர்ஜி ஸ்டேட்ஸ் இருக்கோ, that we are calling it as carrier concentration. பவுண்ட் எலக்ட்ரான் ஃப்ரீ எலக்ட்ரான் உனக்கு தெரியும். நியூக்ளியஸோட பவுண்டாக இருந்துச்சு அப்படின்னா due to the electrostatic attraction, நியூக்ளியஸோட பவுண்டாக இருந்துச்சு அப்படின்னா that electron is your bound electron. ஓகே, அதை விட்டுட்டு டிட்டாச் ஆகிருந்துச்சு, நியூக்ளியஸோட எந்த ஒரு அட்ராக்ஷனுமே இல்லாமல் அந்த மெட்டலுக்குள்ளே டோட்டல் வால்யூம்குள்ளே எங்கே வேணால் மூவ் பண்ண முடியும் அப்படின்னா தட் எலக்ட்ரான் இஸ் கால்ட் as valence electron or free electron, both are same. ரைட், இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் தான் உங்களோட கண்டக்டிவிட்டிக்கு ஹெல்ப் பண்ணுது, கண்டக்ஷன் ப்ராசஸ்க்கு டோட்டலாக ஹெல்ப் பண்ணுறது. நெக்ஸ்ட் இஸ் யுவர் குவாண்டம் ஃப்ரீ எலக்ட்ரான் தியரி. குவாண்டம் ஃப்ரீ எலக்ட்ரான் தியரியில் we know that we are taking each and every electron as a சிங்கிள் பார்ட்டிக்கல் அண்ட் வேவ் ஆஸ்பெக்ட்ஸ் இதில் கவர் ஆகுது. வேவ் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னா ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கும் ஒரு வேவ் ஃபங்க்ஷன் இருக்குது, சை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரோடிங்கரில் படிச்சிருப்பீங்க. ஓகே, ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கும் ஒரு வேவ் ஃபங்க்ஷன் இருக்குது. 4 குவாண்டம் நம்பர்ஸ் ஆர் தேர். ஓகே, 4 குவாண்டம் நம்பர் இருக்குது. ஸ்பின் குவாண்டம் நம்பர், அசிமுத்தல் குவாண்டம் நம்பர், பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், நியூக்ளியர் குவாண்டம் நம்பர், இதெல்லாமே 4 குவாண்டம் நம்பர் இருக்குது அப்படின்றத இதில் குவாண்டம் தியரியில் they are explaining. அண்ட் ஃபெர்மி லெவல் எலக்ட்ரான்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டிக்கும் தெர்மல் கண்டக்டிவிட்டிக்கும் ஃபெர்மி லெவல் தான் மெயின் இஸ் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் இந்த கிளாசிக்கல் தியரியில் வாட் தே டோல்ட் இஸ் ஓம்ஸ் லா, அதாவது ரெசிஸ்டன்ஸ் தான் ரெஸ்பான்சிபிள் தெர்மலுக்கும் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் குவாண்டம் தியரியில் இல்லை, ஃபெர்மி லெவல் இஸ் எ ரெஸ்பான்சிபிள் ஃபார் electrical and as well as thermal conductivity. So the drawbacks அப்படின்னு பார்த்தீங்கன்னா the quantum theory was not able to prove differentiate metal, semiconductors, insulators differentiate பண்ண முடியல. பிகாஸ் அவங்க what they have taken is ஃபுல்லாகவே எல்லாமே வந்து ஒரே மெட்டீரியல் தான். அதில் கிளாஸிஃபிகேஷன்ஸ் அவங்களால கிளாஸிஃபை பண்ண முடியல. பிகாஸ் அவங்க வந்து எல்லாமே டோட்டலாக எலக்ட்ரான் சிங்கிள் பார்ட்டிகளாக இருக்கும். அப்புறம் ஏன் இன்சுலேட்டர் கண்டக்ட் பண்ணல, அப்புறம் ஏன் மெட்டல்ஸ் கண்டக்ட் பண்ணுறது அப்படின்றத they could not able to prove that in the quantum theory. Right, that is the main drawback, and it fails to explain Hall coefficient. Hall coefficient explain பண்ண முடியல, as well as some transport problem. Transport அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி கண்டக்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க. These are the demerits. And meritsன்னு பார்த்தீங்கன்னா this theory explains ஒவ்வொரு இண்டிவிஜுவல் எலக்ட்ரானையும், ஒரு சிங்கிள் எலக்ட்ரானும் அதுக்கு வேவ் ஃபங்க்ஷன் இருக்குது, குவாண்டம் ஸ்டேட் இருக்குது, ஐகன் வெக்டார்ஸ் இருக்குது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. அண்ட் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் திஸ் எக்ஸ்ப்ளனேஷன், இந்த எலக்ட்ரானை இண்டிவிஜுவலாக கன்சிடர் பண்ணதுனால they can able to prove electrical conductivity, thermal conductivity, specific heat capacity, photoelectric and quantum effect எல்லாமே உங்களால் ப்ரூவ் பண்ண முடியுது குவாண்டம் தியரியை வச்சு. ரைட், the next thing is energy state, energy level and energy band. Energy band அப்படின்னா டிஃப்ரெண்ட் எனர்ஜி லெவல்ஸ், நிறைய எனர்ஜி லெவல்ஸ் பக்கத்தில் நெருக்கமாக இருந்துச்சு அப்படின்னா அதை மேக்ரோஸ்கோப்பிக்கலாக we are calling it as energy band. ரைட்டா, ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் எனர்ஜி லெவல்ஸ், எனர்ஜி லெவல்ஸ் எல்லாம் சேர்ந்ததுன்னா, மொத்தமாக சேர்ந்தது ஒரு 100 எனர்ஜி லெவல் சேர்ந்ததுன்னா அது எனர்ஜி பேண்டுன்னு சொல்லலாம். எனர்ஜி லெவல் அப்படின்றது ஒவ்வொரு எலக்ட்ரானோட எனர்ஜியை பொறுத்து இந்த ஷெல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கெமிஸ்ட்ரியில் சொல்லுவோம் இல்லையா, கே ஷெல், எல் ஷெல், எம் ஷெல், என் ஷெல், அது ஒவ்வொரு ஷெல்லுமே அஸ் அ எனர்ஜி லெவல். அது ஒவ்வொரு ஷெல்லும் நம்ம ஆர்பிட்னு சொல்லுவோம். ஆர்பிட் அப்படின்றது ஃபஸ்ட் ஆர்பிட், செகண்ட் ஆர்பிட், தேர்ட் ஆர்பிட்னு சொல்லுவோம். 1s2, 2s2, 3s2 தான் சொல்லுவோம் இல்லையா. ரைட், இங்கே ஷெல் அப்படின்றது அந்த 1s2 அந்த ஆர்பிட்டில் இருக்கிற டிஃப்ரெண்ட் எனர்ஜி
லெவல்ஸ். அதுலேயே டிஃப்ரெண்ட் கே ஷெல், எல் ஷெல், எம் ஷெல் எல்லாமே இருக்குது. அது எல்லாமே நம்ம எனர்ஜி லெவல்னு சொல்கிறோம். எனர்ஜி ஸ்டேட் அப்படின்னா ஒவ்வொரு எலக்ட்ரான் இண்டிவிஜுவலாக இஸ் ஹேவிங் எ செப்பரேட் வேவ் ஃபங்க்ஷன் அண்ட் செப்பரேட் குவாண்டம் நம்பர்ஸ். 4 குவாண்டம் நம்பர்ஸ் இருக்கும். அதுதான் காலிங் இட் அஸ் எனர்ஜி. ஒரு எலக்ட்ரான் அப்படின்னா அதுக்கு எனர்ஜி ஸ்டேட் வந்து வேறு இருக்கும். ஆஸ் பர் பவுலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் ஒவ்வொரு எலக்ட்ரானும் ஒரு எனர்ஜி ஸ்டேட்டில் தனித்தனியாக இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி எலக்ட்ரான் இஸ் ஹேவிங் எ டிஃப்ரெண்ட் எனர்ஜி ஸ்டேட். அது ஒரே ஸ்டேட்டில் எல்லா எலக்ட்ரானும் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸே கிடையாது. ஓகே, ஒரு 10 எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா 10மே டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டில் இருக்கும். 10மே ஒரே ஸ்டேட்டில் இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் இஸ் செமிகண்டக்டர். வி நோ தட் செமிகண்டக்டர் it is a conductors அப்படின்னா the overlapping of conduction and valence band. I have shown a diagram. Right. So this is your insulators. Insulators அப்படின்னா பேண்ட் கேப் வந்து கிரேட்டராக இருக்கும். வேலன்ஸ் பேண்டில் இருக்கிற வேலன்ஸ் எலக்ட்ரானால் they could not able to move, they could not able to transfer here to from here to here. இன்சுலேட்டர்ஸாக இருக்கிறதுனால பேண்ட் கேப் ரொம்ப கிரேட்டராக இருக்கும். இங்கே இருக்கிற வேலன்ஸ் எலக்ட்ரானால் இங்கே போக முடியாது கண்டக்ஷன் பேண்டுக்கு. ஸோ தட் இஸ் வை வி ஆர் காலிங் இட் அஸ் இன்சுலேட்டர்ஸ். அதில் கண்டக்ஷன் நடக்காது. பட் இந்த கேஸ் ஆஃப் செமிகண்டக்டர் த பேண்ட் கேப் வாஸ் வெரி ஸ்மால். அப்போது நம்ம கொஞ்சம் எனர்ஜி கொடுத்தாலே இந்த எலக்ட்ரான் இங்கே இருக்கிற வேலன்ஸ் பேண்டில் இருக்கிற எலக்ட்ரான் கேன் ஏபிள் டு ஷிஃப்ட் ஹியர். ஓகே, கண்டக்ஷன் பேண்டுக்கு வேலன்ஸ் பேண்டில் இருக்கிற எலக்ட்ரானால் போக முடியும் பை சப்ளையிங் மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. அதனால தான் வித்தவுட் எனர்ஜி it acts as an insulator, and with energy, with electricity or with heat, it acts as a conductor. So conductors அப்படின்னா கண்டக்ஷன் பேண்டும் வேலன்ஸ் பேண்டும் ஓவர்லேப் ஆகிருக்கும். எந்த டைரெக்ஷனில் நீ கரண்ட் கொடுத்தாலும் the flow will happens in that. Okay, this is the major difference between that. So based on the chemical composition, we can able to classify these two as semiconductors. Elemental semiconductor, compound semiconductor அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறோம். எலிமெண்டல் அப்படின்னா ஒரே குரூப் பீரியாடிக் டேபிளில் இருக்கிற ஒரே குரூப் எலமெண்ட்டை பென்டாவலண்ட், ட்ரைவாலண்ட் இம்ப்யூரிட்டிஸ் ஆட் பண்ணி செமிகண்டக்டர்ஸ் மேக் பண்ணோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சிலிக்கான், ஜெர்மானியம். சிலிக்கானில் பென்டாவலண்ட்டு, ஜெர்மானியத்தில் ட்ரைவாலண்ட் இம்ப்யூரிட்டிஸ் ஆட் பண்ணி செமிகண்டக்டர்ஸ் பண்ணோம் அப்படின்னா that has been called as elemental semiconductor. காம்பவுண்ட் அப்படின்னா ஸோ டிஃப்ரெண்ட் குரூப் எலமெண்ட்ஸ் பீரியாடிக் டேபிளில் இருக்கிற டிஃப்ரெண்ட் குரூப் எலமெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 5th-ஓட 3rd, 6th-ஓட 2nd குரூப் எலமெண்ட்ஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணி if you make a semiconductors, that is known as compound semiconductor. இதில் கேலியம் ஒரு பீரியாடிக் டேபிளில் இருக்கும், ஆர்சனிக் வேறு ஒரு குரூப்பில் இருக்கும். இந்த சேம் வே கேலியம் பாஸ்பைடு. ரைட். ஸோ நெக்ஸ்ட் இஸ் எனர்ஜி கேப், பேண்ட் கேப். இந்த ரெண்டுக்கும் நடுவில், இந்த கண்டக்ஷன் பேண்டுக்கும் வேலன்ஸ் பேண்டுக்கும் நடுவில் இருக்கிற இன்பிட்வீன் கேப் தான் we are calling it as எனர்ஜி கேப், பேண்ட் கேப், ஃபர்பிடன் கேப். எல்லாமே வந்து இதை தான் மென்ஷன் பண்ணுறது. ஓகே, இஜி அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுவோம். அது we know that this one. ரைட். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செமிகண்டக்டர்ஸ் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னா, செமிகண்டக்டர் வாஸ் மேட் பை கோவேலன்ட் பாண்ட்ஸ். கோவேலன்ட் பாண்ட்ஸ் இருக்குது. கோவேலன்ட் பாண்ட்ஸ் இருக்கிறதுனால தான் it has been as a crystal structure, crystalline structure-ஆக அது இருக்குது. இல்லைன்னா அமார்ஃபஸ் மெட்டீரியலாக மாறிடும். கிறிஸ்டலின் அப்படின்னா ஆட்டம்ஸ் ஆர் அரேஞ்ச் இன் பீரியாடிக் மேனர். அந்த மாதிரி பீரியாடிக்கலாக ஆட்டம்ஸ் அரேஞ்ச் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம கிறிஸ்டல்ஸ்னு சொல்கிறோம். பீரியாடிக்கல் அரேஞ்ச்மெண்ட் இல்லாமல் ரேண்டமாக ஓரியன்ட் ஆகிருந்துச்சு, ஆட்டம்ஸ் எல்லாமே ரேண்டமாக ஓரியன்ட் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் அமார்ஃபஸ். நம்மளோட சால்ட்டு, சுகர் எல்லாமே கிறிஸ்டலின். ஓகே, பவுடர் மாதிரி நம்ம முகத்தில் ஃபேஷியல் பவுடர் அதெல்லாம் போடுறோம் இல்லையா, தட் பவுடர்ஸ் ஆர் அமார்ஃபஸ் மெட்டீரியல்ஸ். அதில் வந்து ரேண்டமாக இருக்கும் ஆட்டம்ஸ் எல்லாமே. அண்ட் ஆல்சோ தே ஹேவ் அன் எம்டி கண்டக்ஷன் பேண்ட் அண்ட் ஃபில்டு வேலன்ஸ் பேண்ட். ஏன்னா வேலன்ஸ் பேண்டில் இருக்கிற வேலன்ஸ் எலக்ட்ரான் எல்லாமே கண்டக்ஷன் பேண்டுக்கு போகணும் இல்லையா. இப்போ ஒன்று வந்து எம்டியாக இருக்கும், இன்னொன்று வந்து ஃபில்டாக இருக்கும். எனர்ஜி கேப் வந்து சின்னதாக இருக்கும், ஸ்மாலாக இருக்கும். ரெண்டுக்கும் நடுவில், அதாவது 0.3 இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த energy gap was very small because that's why it has been a semiconductor. கண்டக்டும் பண்ணுது, இன்சுலேட்டும் பண்ணுது. இங்கே வந்து பேண்ட் கேப் வந்து அதிகமாக இருக்குது. ரைட். So that's why they are saying it as small energy gap. And negative temperature coefficient of resistance இதில் வந்து it is having negative, அதாவது டெம்பரேச்சர் பொறுத்து ரெசிஸ்டன்ஸ் வேரி ஆகுது இல்லையா, அது வந்து நெகட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அது நம்ம ரொம்ப டீட்டெயில் வேண்டாம். ஸோ next is your direct band gap and indirect band gap semiconductors. இந்த எலிமெண்டல் காம்பவுண்ட் இல்லாமல் அது வந்து மெட்டீரியலை வச்சு சொல்கிறது. இந்த எலிமெண்டல் செமிகண்டக்டர், காம்பவுண்ட் செமிகண்டக்டர் வந்து மெட்டீரியல் சிந்தசிஸ் கேரக்டரைசேஷனை வச்சு சொல்கிறது. பட் திஸ் ஒன் இஸ் அதனோட பேண்ட் ஸ்ட்ரக்சரை வச்சு சொல்கிறோம் நம்ம. டைரக்ட் பேண்ட் கேப், இன்டைரக்ட் பேண்ட் கேப் செமிகண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. டைரக்ட் பேண்ட் கேப் அப்படின்னா கோவலன்ட் பாண்டும் கண்டக்ஷன் பேண்டும் வேலன்ஸ் பேண்டும் டைரக்டாக இருந்துச்சு. லைக் திஸ் ஐ வில் ஷோ யூ. This is your direct band gap.
ஒரு மெட்டீரியலில் கண்டக்ஷன் பேண்டும் வேலன்ஸ் பேண்டும் டைரெக்டாக அதனோட பீக்ஸ் ரெண்டுமே டைரெக்டாக அப்போ மினிமம் அமௌண்ட்டே போதும். த எலக்ட்ரான் ஹேஸ் டு பி ட்ரான்ஸ்போர்ட் ஃப்ரம் ஹியர் டு ஹியர். இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கொடுத்தாலே போதும். பட் இன் திஸ் கேஸ் இன்டைரக்ட் பேண்ட் கேப் அப்படின்னா கண்டக்ஷன் பேண்டும் வேலன்ஸ் பேண்டும் ஒன்றா ஒரே ஸ்டேஜில் இல்லாமல் ஆல்டர் ஆகியிருக்கும் சார். இன்சுலேட்டர்ஸில் மோஸ்ட்லி இப்படி இருக்கும், ரைட், ஆல்டர் ஆகியிருக்கும். செமிகண்டக்டர்ஸ் ஆர் பேசிக்கலி இன்சுலேட்டர்ஸ். செமிகண்டக்டர்ஸ் வந்து மெட்டீரியல் வைஸ் பார்த்தீங்கன்னா அது இன்சுலேட்டர் தான். அதில் நம்ம பி டைப் இம்ப்யூரிட்டி, ட்ரைவேலண்ட்டு, பென்டாவேலண்ட் இம்ப்யூரிட்டிலாம் ஆட் பண்ணி வி ஆர் மேக்கிங் இட் அஸ் செமிகண்டக்டர். இந்த சேம் வே நார்மலாக நம்ம ஒரு செமிகண்டக்டிங் மெட்டீரியல் சிலிக்கானை மட்டும் எடுத்தோம் அப்படின்னா சிலிக்கான் இஸ் ஹேவிங் இன்டைரக்ட் பேண்ட் கேப். இந்த மாதிரி தான் இருக்கும் பேண்ட் கேப். ஸோ இங்கேருந்து இங்கே எலக்ட்ரானை பாஸ் பண்ணுறதுக்கு யூ நீட் மோர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இல்லையா, ரைட். நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க, ட்ரைவேலண்ட் பென்டாவேலண்ட் எல்லாம் ஆட் பண்ணி அதை டைரக்ட் பேண்ட் கேப்பாக மாற்றுறீங்க. ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் பேண்ட் கேப் செமிகண்டக்டர்ஸ். அண்ட் மற்ற பாயிண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் நீங்களே படிச்சுக்கலாம். திஸ் 2 points are the much more important. Directly it was the recombination has been happened directly. Here the recombination has been happened indirectly. Right. Intrinsic extrinsic நமக்கு தெரியும். Pure semiconducting without impurity added, without any pentavalent, without any trivalent எதுவுமே ஆட் பண்ணாமல் இருந்துச்சு அப்படின்னா pure semiconductor we are calling it as intrinsic. இதில் impurity atoms, இப்போ சிலிக்கானோட ஜெர்மானியம் ஆட் பண்ணுறேன், இல்லை கேலியமோட ஆர்சனிக் ஆட் பண்ணுறேன், அந்த மாதிரி இம்ப்யூரிட்டி டோப் பண்ணேன் அப்படின்னா இந்த டோப்பிங் ரேஷியோவை பொறுத்து ஸோ இட் ஹஸ் பின் கால்ட் அஸ் எக்ஸ்ட்ரின்சிக். ஓகே, எக்ஸ்ட்ரின்சிக்கில் பி டைப் என் டைப் ரெண்டு டைப் இருக்குது. என் டைப் இம்ப்யூரிட்டி ஆட் பண்ணிங்க அப்படின்னா அந்த செமிகண்டக்டர் ஹஸ் பின் கால்ட் அஸ் என் டைப் செமிகண்டக்டர். அண்ட் பி டைப் இம்ப்யூரிட்டி ஆட் பண்ணிங்க, அதாவது ஹோல்ஸ் எக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா யூ கேன் கால் இட் அஸ் பி டைப் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர், ரைட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிலிக்கான் ஜெர்மானியம் ரெண்டுமே பியூரு. இங்கே வந்து எக்ஸாம்பிளுக்கு சிலிக்கான் ஜெர்மானியத்தோட ஆர்சனிக்கு, ஆன்டிமோனி, பாஸ்பரஸ் இதெல்லாம் ஆட் பண்ணுறோம். ஸோ அப் டு திஸ் ஐ திங்க் த பேசிக் இன்ட்ரோடக்ஷன் ஹஸ் பின் கம்ப்ளீட்டட். அண்ட் ஈகே டயக்ராம் நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் சொல்கிறேன்.